இந்த மண்ணையும் விண்ணையும் யாருடைய இணையும் துணையும் இன்றி 6 நாட்களில் படைத்து இன்று வரை எந்த ஒரு குறையும் இன்றி இந்த பூமியை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற, ஆட்சி செய்ய போகின்ற அந்த ரஹ்மான், அளவற்ற அருளாளன், நிகரில்லா அன்புடையவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை முதற்கண் போற்றுகிறேன், புகழுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய இந்த சத்திய மார்க்கத்தை எத்தி வைப்பதற்காக வேண்டி இப்போ உலகத்திற்கு வந்த எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை தவறாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அருமை தோழர்களே, சகோதரர்களே, ஒருவருக்கு மூலம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்னால், இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த பூமியிலே சொல்லிக் கொடுக்கப்படுவதற்கு முன்னால் ஒரு சமுதாயம் வாழ்ந்து வந்தது. எப்படி அவர்கள் வாழ்ந்தார்கள்? மிருகங்களை விட மோசமாக அவர்கள் வாழ்ந்தார்கள். மதுபானத்தை தங்களுடைய குடிபானமாக கொண்டிருந்தார்கள். விபச்சாரத்தை தங்களுடைய தொழிலாக ஏற்படுத்திக் கொண்டிருந்தார்கள். சூதாட்டத்தை தங்களுடைய பொழுதுபோக்காக ஏற்படுத்திக் கொண்டிருந்தார்கள். பெண் குழந்தைகள் பிறந்தால் அவர்களை குழி தோண்டி புதைப்பதை சாதாரணமாக கருதினார்கள். சொல்ல போனால் கால்நடைகளை விட ஒரு மோசமான வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த ஜாஹிலியத் மக்கள். அருமை தோழர்களே, சகோதரர்களே, அப்படி வாழ்ந்த மக்கள் இன்று அப்படி வாழ்ந்த அந்த மக்களுடைய பெயரை கேட்டாலே இன்று உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம்களும் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹ்வும் அவர்களை பொருந்திக் கொண்டார்கள், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்ளார்கள் என்று போற்றுகின்ற அளவிற்கு, புகழுகின்ற அளவிற்கு, ஸலவாத்து சொல்லுகின்ற அளவிற்கு அந்த மக்கள் மாறினார்கள் என்று சொன்னால், அருமை தோழர்களே, சகோதரர்களே, அவர்களுக்கு ஏதோ ஒன்று சொல்லிக் கொடுக்கப்பட்டது, அவர்களுக்கு ஏதோ ஒன்று போதிக்கப்பட்டது. அந்த போதனைகளை கேட்ட அவர்கள் புறங்கோட்ட தங்கங்களாக மாறினார்கள், சிப்பிக்குள் இருக்கின்ற முத்துக்களாக மாறினார்கள். அவர்களை உலகத்தில் உள்ள முஸ்லிம்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்தார்கள். அருமை தோழர்களே, சகோதரர்களே, அவர்களுக்கு கிடைத்த அதே வாழ்க்கை எங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்றுதான் நாமும் அன்றாடம் 5 நேர தொழுகைகளிலும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த சஹாபாக்களை எந்த கலாச்சாரம் மாற்றியதோ, எந்த நடவடிக்கை மாற்றியதோ, அதே நடவடிக்கையை யா அல்லாஹ் எங்களுக்கும் கொடு என்று 5 நேரம் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். அருமை தோழர்களே, சகோதரர்களே, சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய மொழிபெயர்ப்பை எடுத்து பாருங்கள். அந்த சூரத்துல் ஃபாத்திஹா நமக்கு என்ன போதிக்கிறது என்பதை பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலத்தாரின் இரட்சகன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவனை போற்றுகிறேன், புகழுகிறேன். அர் ரஹ்மான், அவன் எப்படிப்பட்டவன்? கருணையாளன். அர் ரஹீம், அவன் அளவற்ற அருளாளன், நிகரில்லா அன்புடையவன். மாலிகி யௌமித்தீன், அவன்தான் தீர்ப்பு நாளின் அதிபதி. இய்யாக நஅபுது, யா அல்லாஹ் நாங்கள் உன்னையே வணங்குகிறோம். வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் நாங்கள் உன்னிடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். யா அல்லாஹ் நீ எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக, எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக. அந்த நேரான பாதை நீ எங்களுக்கு காட்டுகிறாயே, அந்த நேரான பாதை எப்படி தெரியுமா இருக்க வேண்டும்? ஸிராத்தல்லதீன, நாமே அதை சொல்லுகிறோம், நாமே பிரார்த்திக்கிறோம். ஸிராத்தல்லதீன, அந்த நேரான பாதை யா ரஹ்மான் எப்படி தெரியுமா இருக்க வேண்டும்? அன்அம்த அலைஹிம், நீ யார் மீது அருள் புரிந்தாயோ, யார் மீது அருள் புரிந்து நல்ல நேர்வழியை காட்டினாயோ அவர்களுக்கு காட்டிய அதே நேர்வழியை நீ எங்களுக்கும் காட்டுவாயாக யா அல்லாஹ். கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன், யா அல்லாஹ் உன்னுடைய கோபத்துக்கு உள்ளானவர்களது வழியை எங்களுக்கு காட்டிவிடாதே. எப்படி பிரார்த்திக்கிறோம் என்பதை பாருங்கள் தோழர்களே. யா அல்லாஹ் உன்னுடைய கோபத்துக்கு உள்ளானவர்களது வழியை எங்களுக்கு காட்டிவிடாதே. வலல்லாலீன், வழிகேடர்களது வழியை எங்களுக்கு காட்டிவிடாதே என்று 5 நேரம் தொழுகையிலே பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறோம். சுன்னத்து தொழுகையில் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி பிரார்த்தித்துக் கொண்டிருக்கின்ற நாம்
அப்படி நடந்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தனை செய்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். முடியிலே அந்நிய கலாச்சாரம், தாடியை வளர்ப்பதிலே அந்நிய கலாச்சாரம், உடையிலே அந்நிய கலாச்சாரம், நடையிலே அந்நிய கலாச்சாரம். என்ன சொல்லுகிறோம்? வழிகிறவர்களுடைய வழியை எங்களுக்கு காட்டிவிடாதே, யா அல்லாஹ் உன்னுடைய கோபத்துக்கு உள்ளானவர்களது வழியை காட்டிவிடாதே என்று சொல்லிக்கொண்டு அந்த நடவடிக்கையில் ஈடுபடக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அருமை தோழர்களே, எங்கேயோ இருக்கின்ற ஒருவன் முடிவெட்டி விட்டான் என்பதற்காக வேண்டி, எங்கேயோ இருக்கின்ற ஒரு கிரிக்கெட் பிளேயர், எங்கேயோ இருக்கின்ற ஒரு ஃபுட்பால் பிளேயர், எங்கேயோ இருக்கின்ற ஒரு ரக்பி பிளேயர், எங்கேயோ இருக்கின்ற ஒரு கூத்தாடி முடிவெட்டி விட்டான் என்பதற்காக வேண்டி நம்முடைய தோழர்களும் இன்றைக்கு முடிவெட்டிக் கொண்டிருக்கிறார்கள். யாருடைய கலாச்சாரம் இந்த கலாச்சாரம்? ஆடையிலே போடப்பட்டிருக்கிறது வைதிஸ் கொலவரி எந்திரன் என்று போடப்பட்டிருக்கிறது. பள்ளியிலே சுஜூதி செய்து கொண்டு, பள்ளியிலே சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிக்கொண்டு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்நிய கலாச்சாரத்தை எங்களுக்கு காட்டிவிடாதே, யகூதி நசராணிகளுடைய கலாச்சாரத்தை எங்களுக்கு காட்டிவிடாதே என்று ஓதுகின்ற நாம் அந்த கலாச்சாரத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இதை இருக்கிறோம். அருமை தோழர்களே, இதைவிட ஒரு கேவலம் என்ன தெரியுமா? இதைவிட ஒரு கேடுகட்ட நிலை என்ன தெரியுமா நம்முடைய சமுதாயத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது? இந்த பூமியில் கஞ்சா பாவிப்பதற்கு, போதைப் பொருள் பாவிப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்ட ஒருவன் இருப்பான் என்று சொன்னால் மாலி எனப்படக்கூடிய ஒரு பாடகனை சொல்லலாம். அவனுக்கு போதைப் பொருள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இவனுக்கு என்று ஒரு நிறம் இருக்கிறது. என்ன நிறம்? சிவப்பு, பச்சை, மஞ்சள் நிறம் என்று இவனுக்கு என்று ஒரு தனிப்பட்ட நிறம் இருக்கிறது. இந்த நிறங்களில் ஆடைகள் சந்தையிலே விற்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, தொப்பிகள் விற்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, ஸ்டிக்கர்கள் விற்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் நிறைய ஆட்டோக்களிலே பார்த்திருப்பீர்கள் இந்த நிறங்களை கொண்ட ஸ்டிக்கர்களை. இதே போன்று தொப்பிகளை நம்முடைய இளைஞர்கள் அணிந்து திரிவதை பார்க்கலாம். இதே போன்று டி ஷர்ட்டினுடைய போர்டர்களில் இது போன்ற நிறங்கள் வந்திருப்பதை பார்க்கலாம். இதை நம்முடைய இளைஞர்கள் நேசிக்கக்கூடியவர்களாக, விரும்பக்கூடியவர்களாக, அதை பேர் சொல்லி வாங்கிக் கொண்டு வந்து தங்களுடைய குழந்தைகளுக்கு அணிவிக்கக்கூடியவர்களாக நம்முடைய சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறார்களே. சிந்தனை செய்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் தோழர்களே. அதே போன்று என் அருமை தந்தைமார்களே, சகோதரர்களே, பெண் குழந்தைகளை பெற்றெடுத்த அருமை தந்தைமார்களே, இன்று நம்முடைய தாய்மார்கள் கூத்தாடியினுடைய பெயர் சொல்லி விற்கப்படக்கூடிய ஆடையை சந்தையிலே வாங்கிக் கொண்டு வந்து அணிவிப்பதை பார்க்கிறோம். எந்த பகுதியெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் மறைக்குமாறு சொல்லி இருக்கிறதோ அந்த பகுதியெல்லாம் திறந்திருக்குமாறு அந்த ஆடை இருந்தாலும் சரி, அந்த கூத்தாடியினுடைய பெயர் சொல்லி விற்கப்படக்கூடிய ஆடையை என்னுடைய குழந்தை விரும்புகிறது என்ற ஒரு காரணத்தினால் அணிவிக்கக்கூடிய தந்தைமாரை பார்க்கிறோம். அருமை தந்தைமார்களே, சகோதரர்களே, ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். வளமையாக நான் நீட்ட கை ஷர்ட் போடுகின்ற ஒரு நபர் என்று வைத்துக் கொள்ளுங்கள், வளமையாக நான் கையிலே ஒட்கட்டுகின்ற ஒரு நபர் என்று வைத்துக் கொள்ளுங்கள், நான் வளமையாக கையிலே மோதிரம் போடுறவர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு இந்த கையிலே மோதிரம் இல்லை என்று சொன்னால், ஒரு நாளைக்கு என்னுடைய கையிலே அந்த ஒச்சில்லை என்று சொன்னால், வளமையாக நீட்ட கை ஷர்ட் போட்டுக் கொண்டிருந்தான், ஒரு நாளைக்கு கட்டை கை வைத்தேன் என்று சொன்னால் என்னுடைய உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் ஒரு தாக்கம் ஏற்படும் தோழர்களே. அருமை தந்தைமார்களே, சகோதரர்களே, நீங்கள் இளம் வயதுதானே, அவளுக்கு 5 வயதுதானே, அவளுக்கு 2 வயதுதானே, இவளுக்கு அணிவித்தால் என்ன நடக்கப் போகிறது என்று நினைக்கலாம். நீங்கள் சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு காட்டக்கூடாத பகுதிகளை நீங்கள் காட்டி காட்டி வளர்ப்பீர்கள். கூத்தாடிகளுடைய பெயர் சொல்லி விற்கப்படக்கூடிய ஆடைகளை கொண்டு வந்து அவர்களுக்கு அனுப்பிப்பீர்கள். நாளை பிற்காலத்தில் அவர்கள் பெரிதாகினாலும் அந்த பகுதிகளை அவர்கள் காட்டுவதற்கு கூச்சப்பட மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல் ஹயா, வெட்கம் இருக்கிறது அல்லவா, ஷுஅபத்து மினல் ஈமான், ஈமானுடைய ஒரு பகுதி என்றார்கள். பெண் குழந்தையை பெற்றெடுத்த தந்தைமார்களே, கூத்தாடிகளுடைய ஆடையை வாங்கிக் கொண்டு வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு அறிவித்து விடாதீர்கள். அவர்களை வளர்க்கும் பொழுதே வெட்கத்தை ஊட்டி வளர்க்கக்கூடிய தந்தைகளாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? குல்லு மௌலூத், இந்த பூமியிலே பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் அது யாருக்கு பிறந்ததாக இருந்தாலும் சரி, யூலது அலல் ஃபித்ரா, இயற்கையாக முஸ்லிம்களாகத்தான் பிறக்கின்றன. ஃபஅபவாஹு, அவர்களுடைய தாய் தந்தையர்கள் தான் யகூதிகளாகவும் நசராணிகளாகவும் யுமஜ்ஜிசானிகி மஜூசிகளாகவும் மாற்றுகிறார்கள் என்ற விளக்கத்தை நமக்கு தந்திருக்கிறார்கள். அருமை தந்தைமார்களே, சகோதரர்களே, பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தவர்கள் இந்த விஷயத்தை கவனத்திலே கொள்ளுங்கள். அருமை தந்தைமார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் அந்நிய கலாச்சாரத்தை, அந்நிய நடவடிக்கைகளை தன்னுடைய கொள்கையாக கொண்டு வாழ்கிறார்களோ, மன் தஷப்பஹ பிகௌமின், யார் அந்நிய கலாச்சாரத்தை தன்னுடைய கொள்கையாக கொண்டு வாழ்கிறானோ, ஃபஹுவ மின்ஹும், அவன் அந்த கலாச்சாரத்தை சேர்ந்தவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
கூறியிருக்கிறார்கள். சற்று சிந்தனை செய்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். முடியை பார்த்தால் அதிலே அந்நிய கலாச்சாரம் தட்டி கேட்கக்கூடிய தந்தைமார்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? சற்று சிந்தனை செய்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமை தோழர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை கொச்சைப்படுத்தி விட்டான் என்பதற்காக வேண்டி போர்க்கொடி தொடுக்குகிற நாம் நம்முடைய குழந்தைகள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறார்களே என்று போர்க்கொடி தூக்கிய தந்தைமார்கள் எத்தனை பேர்? சற்று சிந்தனை செய்து பாருங்கள். அருமை தோழர்களே, சகோதரர்களே, இதுபோன்ற நடவடிக்கையில் நம்முடைய சமுதாயம் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்நிய கலாச்சாரத்தை நம்முடைய கொள்கையாக கொண்டு நம்முடைய தோழர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்னறிவிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. லா தகூமுஸ் ஸாஆ, லா தகூமுஸ் ஸாஆ, மறுமை நாள் என்பது நிகழாது. எது வரைக்கும் தெரியுமா? லா தத்பஉன்ன ஸனன மன் கான கப்லகும், உங்களுக்கு முன்னால் இருந்த சமுதாயத்தை என்னுடைய சமுதாயம் பின்பற்றாத வரை மறுமை நாள் நிகழாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். எப்படி தெரியுமா பின்பற்றுவார்கள்? ஷிப்ரன் ஷிப்ரன், சான்சானாக, பிதிரான் பிதிரான், முலம் மூலமாக பின்பற்றுவார்கள். எது வரைக்கும் தெரியுமா? ஹத்தா லவ் தகலு ஜுஹ்ர லப்பின், ஒரு உரும்பு பொந்துக்குள் ஒரு யகூதியோ நசரானியோ சென்று கையை போட்டான் என்று சொன்னால் தபிஅத்துமூஹும், எங்களுடைய சமுதாயமும் சென்று அந்த உடும்பு பொந்துக்குள் கையை போடாதவரை மறுமை நாள் நிகழாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். உடனே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், குல்னா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள், அல் யஹூத வன் நஸாரா, எங்களுடைய சமுதாயம் யகூதிகளையும் நஸரானிகளையுமா யா ரசூலல்லாஹ் பின்பற்றுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னபொழுது சஹாபாக்கள் மீண்டும் கேள்வி கேட்கிறார்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், கால ஃபமன், வேறு யாரை பின்பற்றுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் கேள்வி கேட்கிறார்கள். அருமை தோழர்களே, சகோதரர்களே, அந்நிய கலாச்சாரம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் கவனமாக இருந்திருக்கிறார் என்பதை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரிலே இருந்து மதீனா நகருக்கு செல்கிறார்கள். மக்காவிலே இருந்து மதீனா நகருக்கு செல்கிறார்கள். அங்கு சென்று பார்த்தால் யூதர்கள் யகூதிகள் நோன்பு நோற்றிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அங்கிருக்கக்கூடிய மக்களை பார்த்து கேட்கிறார்கள், ஏன் இன்றைய தினத்தில் இவர்கள் நோன்பு நோற்றிருக்கிறார்கள் என்று கேட்டபொழுது அல்லாஹ்வுடைய தூதருக்கு பதில் கொடுக்கப்படுகிறது. எப்படி தெரியுமா? இந்த முஹர்ரமுடைய 10வது நாள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய சமுதாயத்திலிருந்து காப்பாற்ற நாள். இந்த நாளை இவர்கள் ஞாபகப்படுத்தும் விதமாக, நினைவுபடுத்தும் விதமாக இந்த தினத்திலே யா ரசூலல்லாஹ் நோன்பு நோக்கிறார்கள் என்று சொன்னபொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த தினத்தை இவர்கள் கொண்டாடுவதை விட, இவர்கள் நோன்பு நோற்பதை விட நாம் தான் அதை நோன்பு கொண்டாடுவதற்கு தகுதியானவர்கள், நோன்பு நோற்பதற்கு நாம் தான் தகுதியானவர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தேன் என்று சொன்னால், அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தேன் என்று சொன்னால் 9வது நாளும் 10வது நாளும் சேர்ந்து நோன்பு நோட்பேன், சேர்த்து நோன்பு நோட்பேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதன் அடிப்படையில் தான் தோழர்களே முஹர்ரமுடைய 9வது நாளும் 10வது நாளும் நோன்பு நோற்றுக் கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்னால் யகூதிகள் 10வது நாள் மாத்திரம் நோன்பு நோற்றுக் கொண்டிருந்தார்கள். அவர்களை பின்பற்றிவிடக் கூடாது, அவர்களுடைய கலாச்சாரம் நம்முடைய கலாச்சாரத்திலே நுழைந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? 9வது நாளும் 10வது நாளும் சேர்த்து நான் நோன்பு நோட்பேன் என்று சொன்னார்கள். சற்று சிந்தனை செய்து வாருங்கள் அருமை தோழர்களே. அதே போன்று தொழுகைக்காக மக்களை அழைக்க வேண்டும். மக்கள் எல்லோரும் அதிகரித்து விட்டார்கள், பள்ளிகள் எல்லாம் பெருகிவிட்டது. இப்பொழுது மக்களை தொழுகைக்காக வேண்டி அழைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் மஷூரா செய்கிறார்கள், எப்படி தொழுகைக்காக நாங்கள் மக்களை அழைப்பது. அவர்களை அழைக்க வேண்டும். ஏதாவது அழைப்பை சொன்னால் தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டது என்று புரிந்து கொள்வார்கள். அதனால் நாம் தொழுகைக்கென்று ஒரு அழைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களுடைய தோழர்களும் ஒரு இடத்திலே மஷூரா செய்கிறார்கள். அப்பொழுது அருகிலே இருந்த ஒரு சஹாபி சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், நாங்கள் தொழுகையுடைய அழைப்பாக மணி அடிப்பதை வைத்துக் கொள்ளலாமே. ஒரு நேர தொழுகையுடைய நேரம் வரும் பொழுது நாங்கள் மணி அடிப்போம், அந்த மணியினுடைய ஓசையை கேட்டு மக்கள் விளங்கிக் கொள்வார்கள், தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டது என்பதாக. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இது கிறிஸ்தவர்களுடைய பழக்கம், இது கிறிஸ்தவர்களுடைய நடவடிக்கை, இந்த நடவடிக்கை எங்களுக்கு வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மஷூராவை தடை செய்கிறார்கள். அடுத்ததாக ஒரு மனிதர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், மதீனாவை சுற்றி பல மலைகள் இருக்கிறது, ஒவ்வொரு மலைகளிலும் நாங்கள் நெருப்பை கூட்டுவோம். இந்த நெருப்பை கூட்டும் பொழுது அந்த நெருப்பினுடைய வெளிச்சத்தை பார்த்து மக்கள் புரிந்து கொள்வார்கள், தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டது என்பதாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இது மஜூசிகளுடைய, இது நெருப்பு வணங்கிகளுடைய பழக்கம், இந்த பழக்கம் நமக்கு வேண்டாம் என்று.
அதையும் தட்டி கழிக்கிறார்கள். அருகிலே இருந்த இன்னொரு சஹாபி சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், பெரிய புல்லாங்குழல் ஒன்றை வைத்து நாங்கள் ஊதுவோம், அந்த சத்தத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டது என்பதை புரிந்து கொள்வார்கள் என்று சொன்னபொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இதுவும் மஜூசிகள் யகூதிகளுடைய பழக்கம், இந்த பழக்கமும் நமக்கு வேண்டாம் என்று அதையும் தள்ளுபடி செய்கிறார்கள். மஷூரா கலைக்கப்படுகிறது, ஒரு முடிவெடுக்காமல் போகிறது, எல்லோரும் கலைந்து செல்கிறார்கள். அடுத்த நாள் அப்துல்லா இப்னு அப்து ரப்பிஹி என்ற ஒரு சஹாபி ஓடோடி வருகிறார். ஓடோடி வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் ஏன் உறங்கிக் கொண்டிருந்தேன், ஒரு மனிதர் என்னிடத்திலே வந்து அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று தொடர்ச்சியாக அந்த பாங்கினுடைய வரக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் சொல்லி இந்த வார்த்தைகளை என்னிடத்திலே சொல்லிவிட்டு சென்றார். யா ரசூலல்லாஹ், இதை நாம் தொழுகையுடைய அழைப்பாக வைத்துக் கொள்வோமே, மிக அழகான வார்த்தைகளாக இருக்கிறது என்று மஷூரா செய்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு. அந்த அப்துல்லா இப்னு அப்து ரப்பிஹி என்ற சஹாபி அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த வார்த்தைகளை கேட்டுவிட்டு, இதுவும் மிக நன்றாக இருக்கிறது, இதை நாங்கள் வைத்துக் கொள்வோம் என்று சொன்னபொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடோடி வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், நானும் கனவிலே இதே வார்த்தைகளை கேட்டேன் என்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இது அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து வந்தது, இதுதான் பாங்கினுடைய அழைப்பு என்று. அன்றைக்கு பாங்கினுடைய அழைப்பாக இந்த நாம் சொல்லக்கூடிய அழைப்பை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்மானித்தார்கள். பாருங்கள் தோழர்களே, இந்த சாதாரண அழைப்பில் கூட அந்நிய கலாச்சாரம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு கவனிப்பாக இருந்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். அருமை தோழர்களே, சகோதரர்களே, எந்த நேரமும் அந்நிய கலாச்சாரத்தை பின்பற்றக் கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகிய முறையை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். நம்முடைய மூச்சுகள் வெளியாகின்ற ஒவ்வொரு பொழுதும் நாம் அந்நிய கலாச்சாரத்திற்கு மாறு செய்வர்களாகவே இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வழிமுறையை சொல்லி தந்திருக்கிறார்கள். எத்தனை பேர் அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். அது என்ன? இந்த அருமையான தாடி தோழர்களே, இந்த தாடியை பற்றி நாம் என்ன தெரிந்து வைத்திருக்கிறோம்? இந்த தாடியை அல்லாஹ்வுடைய தூதர் எதற்காக வேண்டி இப்படி வைக்க சொல்லி இருக்கிறார்கள், ஏன் வளர்க்க வேண்டும் என்று நாம் தெரியாதவர்களாக, இன்னும் புரியாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த பள்ளியிலே வந்து அமர்ந்திருக்கின்ற நம்மில் எத்தனை பேர் தாடியை வைத்திருக்கிறோம் என்பதை சற்று சிந்தனை செய்து பாருங்கள். ஏன் தோழர்களே இந்த தாடியை வலிக்கக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம்? இது யாருடைய நடவடிக்கை என்பதை பின்னால் வரக்கூடிய நிகழ்வை வைத்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நாம் எந்த ரப்பை கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை பின்னால் வரக்கூடிய நிகழ்வை வைத்து புரிந்து கொள்ளுங்கள். தாடி வளர்த்திருக்கக்கூடியவர்களுடைய நிகழ்வை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்லுகிறார்கள் என்பதை பாருங்கள். அருமை தோழர்களே, சகோதரர்களே, ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கிஸ்ரா எனப்படக்கூடிய மன்னரிடத்திலே இருந்து இரண்டு மனிதர்கள் வருகிறார்கள். மனிதர்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே பேசும்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், என்ன கோலம், இந்த அளவு முகத்தை வலித்து தாடியை மலித்துக் கொண்டு வந்திருக்கிறீர்களே, அவர்களுடைய கோலம் எப்படி தெரியுமா இருந்தது? மீசையை வளர்த்து தாடியை மலித்திருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், என்ன ஒரு கோலம் இது, ஏன் இப்படி அசிங்கமான தோற்றத்திலே வந்திருக்கிறீர்கள் என்று அந்த மஜூசிகளிடத்திலே, அந்த நெருப்பு வணங்கிகளிடத்திலே கேட்டபொழுது அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த நெருப்பு வணங்கிகள் கொடுத்த பதில் என்ன தெரியுமா தோழர்களே? அந்த நெருப்பு வணங்கிகள் சொல்லுகிறார்கள், அமரனா ரப்புனா கதாலிக். அல்லாஹு அக்பர். அந்த நெருப்பு வணங்கிகள் சொன்ன பதில் என்ன? அமரனா ரப்புனா கதாலிக், எங்களுடைய இரட்சகன் எங்களுக்கு இப்படித்தான் ஏவி இருக்கிறான், நீ தாடியை வலிக்க வேண்டும், மீசையை வளர்க்க வேண்டும் என்று எங்களுடைய ரப்பு எங்களுக்கு இப்படித்தான் ஏவி இருக்கிறான் என்று அந்த மஜூசி சொல்லுகிறான். அல்லாஹு அக்பர். அந்த மஜூசி சொல்லுகிறான் தோழர்களே. அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எப்படி தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகின்ற வார்த்தைகள் அவர்களாக பேசுகின்ற வார்த்தைகள் அல்ல, புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல், செயல், அங்கீகாரம் அனைத்தும் அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்தது. வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீயுஹா. அல்லாஹ்வுடைய தூதர் மனோ இச்சைப்படி பேச மாட்டார். இன் ஹுவ இல்லா வஹீயுஹா. அவருக்கு எது வஹியாக அறிவித்து கொடுக்கப்பட்டதோ அதைத்தான் பேசுவார். குர்ஆனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமை தோழர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஜூசி சொன்னபொழுது பதில் சொல்கிறார்கள், எப்படி தெரியுமா? அமரனி ரப்பி, அமரனி ரப்பி, என்னுடைய இரட்சகன் எனக்கு எப்படி தெரியுமா கட்டளையிட்டு இருக்கிறான்? அன் அகுஷ சாரிப், மீசையை கத்தரிக்க வேண்டும். அன் அகுஷ சாரிப், மீசையை கத்தரிக்க வேண்டும். வஅஃபியல் லுஹா,
தாடியை வளரவிட வேண்டும். இதைவிட வேறு என்ன தோழர்களே வேண்டும்? இதைவிட வேறு என்ன வேண்டும்? வேறு என்ன ஆதாரம் வேண்டும் தோழர்களே? இந்த தாடியை வளர்ப்பதற்கு யாரை தாடியை வலிப்பவர்கள் எல்லாம் யாரை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் சொல்ல தேவையில்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த வார்த்தைகள் நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறது. எனவே தோழர்களே, சற்று சிந்தனை செய்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த விதத்திலும் அந்நிய கலாச்சாரம் நம்முடைய கலாச்சாரத்தோடு சேர்ந்துவிடக் கூடாது தோழர்களே. இன்று அப்படிப்பட்ட ஒரு அவல நிலை இருப்பதனால் தான் நம்முடைய சமூகம் சீரழிந்து சென்று கொண்டிருக்கிறது. ஒரு டவுனிலே பார்க்கிறேன், ஒரு முஸ்லிமான ஒரு மாணவி ஒரு அந்நிய ஆணுடன் செல்கிறார். அது அந்நிய ஆணா அல்லது வேறு ஒருவரா என்று சொல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கான அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய தோழர்கள் உண்மையான முஸ்லிம்களாக வாழாதான். அவனுடைய தலையை பார்த்தால் ஸ்பைக் போன்ற ஒரு கோட்டம், எங்கே இருக்கின்ற ஒரு ஃபுட்பால் பிளேயரை போன்று முடி வெட்டி இருக்கிறார். காதிலே ஒரு ஜிப்சி மாட்டப்பட்டிருக்கிறது, கையிலே ஒரு நூல் போடப்பட்டிருக்கிறது. அவனை பார்த்தால் ஒரு அந்நிய மதத்தைச் சேர்ந்த ஒருவரை போன்றுதான் இருக்கிறார். ஆனால் சென்று கேட்க வேண்டும். ஒரு முஸ்லிமான ஒரு சகோதரர் இப்படி ஒரு முஸ்லிமான பெண் செல்லும்போது கண்டிப்பாக சென்று கேட்க வேண்டும். யாருடைய கட்டளைப்படி? அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைப்படி. ஆனால் சென்று கேட்க முடியாத ஒரு அவல நிலை. என்ன காரணம்? நம்முடைய தோழர்களும் இப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். கையிலே நூலை கட்டிக்கொண்டு, காதிலே ஜிப்சிகளை போட்டுக்கொண்டு, முடிகளை அலங்கோலமாக வெட்டிக்கொண்டு நம்முடைய தோழர்களும் அப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்தால் முஸ்லிம் என்று சொல்ல முடியாத ஒரு அவல நிலை. அருமை தோழர்களே, எங்கு சென்றால் என்னை பார்த்தால் ஒரு முஸ்லிம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு நம்முடைய நடவடிக்கைகளை மாற்றிக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். சில இடங்களிலே பார்த்தால் சில சகோதரத்திலே சிங்களத்திலே பேசுவோம். அவர் ஒரு முஸ்லிமான சகோதரராக இருப்பார். அவருடைய தாற்றத்தை பார்க்கும்போது ஒரு அந்நிய மதத்தைச் சேர்ந்த ஒரு சகோதரரை போன்றிருப்பார். நாம் அவரோடு அந்நிய மதத்தைச் சேர்ந்த ஒரு சகோதரர் என்று சிங்கள மொழியிலே உரையாற்றுவோம் அல்லது வேறு மொழிகளிலே உரையாற்றுவோம். அப்பொழுது அவர் நம்முடைய தோற்றத்தை பார்த்துக் கொண்டு இவர் முஸ்லிமான சகோதரர் என்று சொல்லி நமக்கு சலாத்தை சொல்லி பேசுகின்ற அளவுக்கு அவருடைய தோற்றங்கள் இருக்கிறது. அருமை தோழர்களே, நம்மை பார்த்தால் ஒரு முஸ்லிம் என்று போற்றுகின்ற அளவுக்கு, புகழுகின்ற அளவுக்கு, எங்கு சென்றாலும் இவன் முஸ்லிமான ஒருவன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு நம்முடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்திலே அந்நிய கலாச்சாரம் வந்துவிடக் கூடாது தோழர்களே. அந்நிய கலாச்சாரம் வந்துவிடக் கூடாது தோழர்களே. எல்லா விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் அந்நிய கலாச்சாரத்துக்கு மாற்றமாக நடவுங்கள் என்று தான் சொல்லி இருக்கிறார்கள். அது இபாதத்திலும் கூட, தொழுகையிலும் கூட தோழர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தொழுது கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செருப்பை கழட்டி விடுகிறார்கள். செருப்பை அணிந்து கொண்டு தொழுது கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செருப்பை கழட்டி விடுகிறார்கள். பின்னால் இருந்த சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதர் கழட்டி விட்டார்கள் அல்லவா என்பதற்காக வேண்டி அவர்களும் கழட்டுகிறார்கள். தொழுகை முடிந்ததன் பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், ஏன் நீங்கள் செருப்பை கழட்டினீர்கள்? நான் கழட்டிய பொழுது நீங்களும் கழட்டினீர்கள் என்று கேட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஏன் தெரியுமா நான் செருப்பை கழட்டினேன்? என்னுடைய செருப்பில் நஜீஸ் இருப்பதாக ஜிப்ரீல் வந்து சொன்னார், அதனால் நான் கழட்டினேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யகூதிகளும் நஸ்ரானிகளும் தங்களுடைய வணக்க வழிபாடின் பொழுது, தங்களுடைய இபாதத்தின் பொழுது செருப்பை கழட்டிவிட்டு தான் செய்வார்கள். நீங்கள் உங்களுடைய வணக்க வழிபாடுகளை செலுத்தும் பொழுது செருப்பை அணிந்து கொண்டு தொழுங்கள் என்று சொன்னார்கள். இன்று பள்ளியிலே காப்பட்டுகள் போடப்பட்டிருக்கிற ஒரு காரணத்தினால், பள்ளிகளிலே டைல்ஸ் போடப்பட்டிருக்கின்ற ஒரு காரணத்தினால் நாம் எல்லோரும் செருப்பை கழட்டி கொண்டு தொழக்கூடியவர்களாக இருக்கிறோம். எங்கேயாவது ஒரு வெட்ட வெளியிலே தொழும் பொழுது அருமை தோழர்களே, சகோதரர்களே, நாம் எல்லோரும் செருப்பை அணிந்து கொண்டு தான் தொழுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் செருப்பை போட்டுக்கொண்டு நடக்கும் பொழுது நம்முடைய ஸ்லீப்பரிலே நஜீஸ்கள் பட்டுவிடுமா என்று கேட்டபொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், உங்களுடைய செருப்பிலே நஜீஸ் பட்டதன் பின்பு நீங்கள் மீண்டும் மண்ணை மிதிப்பீர்கள், அந்த மண் இந்த நஜீஸை சுத்தமாக்கிவிடும் என்று சொன்னார்கள். எனவே அருமை தோழர்களே, சகோதரர்களே, அந்நிய கலாச்சாரம் நம்முடைய கலாச்சாரமாக வந்துவிடக் கூடாது. கண்டிப்பாக நாம் ஒவ்வொருவரும் மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றாதவர்களாக, அதற்கு முரணாக நடக்கக்கூடியவர்களாக, அந்த கலாச்சாரத்திற்கு எதிரானவர்களாக நாம் இருப்பதற்கு, வாழ்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அருமை தோழர்களே, சகோதரர்களே, அந்நிய கலாச்சாரத்தை இதுவரைக்கும் பின்பற்றக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய நடவடிக்கைகளை மாற்றி உண்மையான முஃமின்களாக, அல்லாஹ்வுடைய தூதரை நம்முடைய கலாச்சாரமாக கொண்டு வாழக்கூடிய இறை அடியார்களாக மாறுவதற்கு நாம் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும். அதற்குரிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅத அம்மா பஅத். அருமை தோழர்களே, சகோதரர்களே, வாரந்தோறும் இதுபோன்று ஜும்மா மேடைகளை சந்திப்பது பெரிதல்ல. இஸ்லாமிய நிகழ்ச்சிகளை, இஸ்லாமிய உபதேசங்களை கேட்பது பெரிதல்ல. தோழர்களே, நம்மிடத்திலே மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். இந்த தாடியினுடைய விஷயத்தை எத்தனை தடவை கேள்விப்பட்டிருப்போம். இதுபோன்று குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் புறம்பான காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று எத்தனை தடவை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நம்மிடத்திலே மாற்றங்கள் ஏற்படுவதில்லை. ஏன்? இந்த உபதேசங்கள் எல்லாம் சடங்குக்காக வேண்டியும் சம்பிரதாயத்திற்காக வேண்டியும் சொல்லப்படுவது அல்ல. ஜும்மா மேடைகள் ஏதோ வெள்ளிக்கிழமை வந்துவிட்டதற்காக வேண்டி பேசப்படுவது அல்ல. தோழர்களே, இந்த இடத்திலே பேசப்படுகின்ற விஷயங்கள் நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு நடைமுறைப்படுத்துவதற்குத்தான் இங்கு சொல்லப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தோழர்களே, உபதேசங்கள் கேட்டு அதை தங்களுடைய வாழ்நாளில் அமுல்படுத்துவதுதான் உண்மையான முத்தகீன்களுடைய பண்பாக அல்லாஹு தஆலா அவனுடைய புத்தகமாம் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதன் அடிப்படையில் தோழர்களே, நாம் இந்த ஜும்மா உரைகளிலே கேட்கின்ற இந்த விஷயங்களை வலது காலால் கேட்டுவிட்டு இடது காலால் விட்டுவிடாமல் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக மாற வேண்டும். தோழர்களே, அதுபோன்று நம்முடைய குழந்தைகளை, குறிப்பாக குழந்தைகளை பெற்றெடுத்த தந்தைமார்கள் சிறு வயதிலிருந்தே குழந்தைகளை வளர்க்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அடிப்படையில் வளர்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடிய குழந்தைகளாக நம்முடைய குழந்தைகள் மாற வேண்டும். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதித்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அத்திபு அவுலாதக்கும், அத்திபு அவுலாதக்கும், நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒழுக்கம் சொல்லிக் கொடுங்கள், அவர்களுக்கு நீங்கள் ஒழுக்கம் கற்பித்துக் கொடுங்கள். அலா ஸலாத ஹிசாலின், 3 நற்பண்புகள் மீது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹுப்பு நபியிக்கும், உங்களுடைய நபியை நேசிக்க அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். இன்று நபியை நேசிக்காத காரணத்தினால் தான் அல்லாஹ்வுடைய தூதரை முன்மாதிரியாக கொண்டு வாழாமல் எங்கேயோ இருக்கின்ற ஒருவனை நம்முடைய தோழர்கள், இளைஞர்கள் முன்மாதிரியாக கொண்டு வாழுகிறார்கள். எனவே தோழர்களே, அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கக்கூடிய உண்மையான முஃமின்களாக, அல்லாஹ்வுடைய தூதரை நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய உண்மையான இறை அடியார்களாக மாறுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். எனவே தோழர்களே, அல்லாஹு தஆலா முத்தகீன்களுடைய பண்பாக அவனுடைய புத்தகமாம் அல் குர்ஆனிலே சொல்லும் பொழுது அவர்கள் நல்ல உபதேசங்களை கேட்டால் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் அதை எடுத்து நடப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். எனவே அருமை தோழர்களே, இந்த கேட்கின்ற உபதேசங்களை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி உலகிலும் வெற்றுவதற்கு நாம் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும். அதற்குரிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي أبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت اللهم لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. السلام عليكم ورحمة الله وبركاته.